வந்தா பெய்யெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் துருத்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்ங்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி இல்ல எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? எடுத்து விட்டுருங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? விட்டாது எங்களை செஞ்சிடும். நாட்டுக்கு நான் வரல. பாக்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பன? ஆமா, நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. என்னமா சொல்றாரு? ஒன்னும் இருக்காதுடா, சும்மா ஏதோ வளரிட்டு போகுது. மனச ஒரு நிலப்படுத்து. இந்த பக்கம் போனான்னு சொன்னானுங்க, எங்க போனானே தெரியல. செட்டு எல்லாம் மனசுதான் இல்ல. சார் ப்ளீஸ் சார், போனையும் பர்ஸையும் காணும் சார். சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35,000 ரூபாய் சார். இதோட கார்ல வச்சால வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்க சார், இருக்கோம் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா, எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் செட்டு. அட பாவி, யார் ஃபோன்? அதோ புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன அப்போ விட்டு ஓட்டலா? யார் பில் கட்டுறது? ஓகே 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 சரி, இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன் செட்டு. இந்த பேயெல்லாம் கேமரால தெரியாதான். ஓ, டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை, பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய் கரெக்டா, பச்சை கலர் மனுஷன்டா. ஓ, வெள்ளை கலர் தான் பேய். கேமரால விழ மாட்டேங்குது. பா, மனுஷனை விட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மள. ஏய் அப்படியே வர. ஓகே. அங்க ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே வரேனா? ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே. மாசு மாசு மாசு, நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு.
ஏண்டா இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா. ஒரே பிளாங்கா இருக்கு. சரி ஒரு ஆஃப் பாயிலா கூட்டா. இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். என்ன வாழ்க்கைடா, எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கான். ஒரு செத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய், நீ செத்த மாதிரி இல்லையேடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் ஏத்தர்லயே உட்காந்து இருக்கிறிய, அப்புறம் எதுக்கு ஃபீல்? இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைடிஷ்லாம் படைக்கலாமே. இந்தா தின்னு. இந்தா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு, நீயே ஒரு பேய், நீ மற்ற பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. பேய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்லைல்ல. ஏய் இங்க வா. அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு கொண்டு வா. வா. டேய் நைட்டான அந்த நாய்ங்க தொல்லை. பாஸ் அங்க பாரு, கார் டிக்கி மேல ரெண்டு பேய். பேய்களை பார்த்து தான்டா துரத்துது. நாய் கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரியுறோமா என்ன? அதனால தான் நைட்ல நாய் துரத்துதா? இவ்வளோ நாளா நம்மள துரத்துதுன்னு பார்த்தா கூட வர பேய்களை துரத்தி இருக்குது மாமா. இந்த மேட்ரு மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராத்திரியில எவனும் ஊரே சுத்த மாட்டான். நைட் ஷோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அம்மா மாட்டு மாட்டாங்க. டேய் பார்த்தா மானி மாதிரியே இல்ல? என்னங்க இந்நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல, உங்களுக்காக தான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு அப்படியே கிளம்பலான்னு. ஓ செம பிரிட்டி. சாரி லைட்டா. இல்லைங்க பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்டோட இழப்பு உங்களுக்கு பெரிய லாஸ் தான், புரியுது. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். மாஸ் ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். என்ன அழுற? மாஸ் இங்க தான் நிக்கிற முன்னாடி. டேய் மாஸ், ஐயோ அடி முடிச்சாடா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபீலிங்ஸே இல்ல நீ. ப்ளீஸ்ங்க, ஏங்க அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். நான் இருக்கேங்க. சாரிங்க, கடைசியா என்ன லைன் சொன்னீங்க? நான் இருக்கேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் ஜெட்டு மேலே போயிட்டானோ என்னவோ. ஏன் மேலே பார்க்குறேன்? நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ ஜெட்டு நம்ம முன்னாடி இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டுருமா தெரியுங்களா? மூச்சை பாரு. ஓடா ஜெட்டு சந்தோஷமாவா இருக்கேன். வேற சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாங்க. இல்லைண்ணா, அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்ல. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு பேசினது தான்ண்ணா, டீன் பிளேஸ்மெண்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாரு, நீங்களும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி எவ்வளோ சொன்னீங்க? 3.5 lakhs. இல்லை பண்ணிடலாம், ஒரு 2 days டைம் பண்ணிடலாம். இல்லைங்க பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம். இல்லை நான் பண்ணிடுவேன். தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அந்த ஒரு காசு வாங்க தான் வந்திருக்கு. என்ன பண்ண போற? 3.5 லட்சம் 2 நாள். பேங்க்ல லோன் கேட்க போறியா? இல்ல பைக் விற்க போறியா? பைக் வித்து பேரிச்ச பழம் சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லு. 3.5. 2 daysல 3.5. I think it's impossible. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஐடியா கிடைச்சா? அழகு
பண்றேன்டா ஞானம். ஓம்கார தம்கார தும்கார கும்கார ஹே. சூப்பர் வெரி நைஸ். வா வா கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வா. ஓகே. யோ என்னையா பண்ற? இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காமெடிலாம் பண்ணாத வா. ஏய் ஐயா என்ன என்னத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குற? நிறைய அவ்வளோ இருக்கிறது யாரும் இல்லை மிஸ். என்ன அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். எதிரி 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 கை கட்டு என்னடா ஓவரா சீன் நீ கை கட்டு ஏன்டா இவ்வளோ பில்டப்? பில்டப் கொடுத்தாதான் நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். இங்க பாரு, நீங்கெல்லாம் ஏன் பின்னாடி சுற்றி வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசை இருக்குது, அதெல்லாம் என் மூலமா நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க அதானே? அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அதை என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பொன்னியா புண்ணியமா? பெருசு தேவையா? ஐயோ பெரியவரே, இந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு சட்டை வீடு இதெல்லாம் எதுவும் வேணாம். ஆனா எனக்கு அப்படியா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வீட்டுக்கு வாடகைலாம் கட்டணும், ஏரியா எனக்கு வில்லன்ஸுங்க வேற. புதுசா லவ் ஸ்டோரி வேற. லவ்னால எவ்வளவு செலவு வைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஏய் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். ஃபேர் டீல். கச்சிதமா செஞ்சிரலாம். ஏண்டா சேல்ஸ் ரெப். Yes, Blackie. நீ என்னடா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நாம அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க. இத நான் வன்மையாக ஏய் போய்ட்டான். யோ நீ அவன் கூட சேர்ந்து எங்களை கலாச்சிட்டு இருக்க? சின்ன அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல்ல. என்ன சுன்னா என்னத்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு? எஸ், அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் லா 407. சே ஏமா உங்களுக்கு சேர்த்தா நீங்க பேசிட்டு இருக்கேன், சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க. சும்மா இருமா. அத தானே நானும் சொன்னேன். என்னத்தடா சொன்னேன்னு ஒண்ணே நிக்கிறத விட்டுட்டு வாசிக்க ஆரம்பிச்சியா? போனா போதும் அமைதியா இருந்தா நான் ஓவரா பேசிட்டா இருக்கீங்க. உங்களால ஒன்றும் முடியாது. யா ஹி இஸ் ரைட். நான் சொல்றதை கேட்டு எனக்காக உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இல்லையா போ, இந்த இடத்தோட காலி பண்ணுங்க. ஜெட்டு போ சொல்றேன். போ சொல்ல எல்லாத்தையும். ஏன் டென்ஷன் ஆற? இதோ பாருங்க, பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார நம்பிக்கை உள்ளவங்க. அந்த பக்கம் ஏய் சேல்ஸ் கூப்பிடாமலே போறான் பாரு மானம் கட்டவன். சார் உங்க பேரு? ஸ்ரீபதி மாதிரி இந்த பக்கம் வாங்க. கம் ஆன் கைஸ், எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் கம், வாங்க வெரி வாங்க. போயிராதீங்க ஐயா, வேணாம் வாங்க. How sweet. தம்பிகளா, நம்ம எல்லாருக்கும் உதவி வேணும் இல்லையா? அதுக்காகத்தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? ஆத்தா மகமாயி மனசு வச்சு நமக்காகவே இந்த புள்ளைய அனுப்பிச்சு வச்சிருக்கா. வாங்கய்யா இங்க பாருங்க பெருசு, நீங்க சொல்றதுக்காக வேணா நாங்க வர்றோம். ஆனா அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏமாத்தப்படாது. ஹலோ, இந்த சொல்லிட்டு ஏமாத்துறதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது. தம்பி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? அரே கட் பண்ணோம்னா